Good morning students. 12th business maxல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 3.1 பார்த்திருந்தோம். சரிங்களா? இப்போ 3.1 முடிச்சிட்டு நம்ம 3.4 போறோம். 3.1ல எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஏரியா நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? கொஞ்சம் ரிவ்யூ பார்க்கலாம் பாருங்க. ஏரியா என்ன பண்ணிருந்தோம் அப்படினா x axis y axis. சரிங்களா? நம்ம ஏரியா பார்த்தோம். x க்கு above மேல இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன பண்ணோம்? ஏரியானா integral of y dx அப்படி பார்ப்போம். சரிங்களா? x க்கு below கீழ இருந்துச்சு அப்படினா integral of minus y dx அப்படி பார்ப்போம். சரிங்களா? கொடுத்திருக்கிற லைன் பொறுத்து அந்த லைன் between எங்க இருக்கு? x க்கு மேல இருக்கா? x க்கு கீழ இருக்கா? x க்கு above x axis above இருக்கா? below இருக்கா அப்படி பார்த்தோம். சரிங்களா? அப்ப ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம்? integral of y dx கீழ இருந்துச்சு அப்படினா integral of minus y dx அப்படி பார்த்தோம். இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க y axis க்கு இந்த y axis இது y axisங்களா? இந்த y axis க்கு ரைட் சைடுல இருந்துச்சு அப்படினா சரிங்களா? நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா integral of x dy அப்படி. சரிங்களா? ரைட் சைடு இருந்துச்சு அப்படினா integral of x dy அப்படி கொடுத்தோம். சரிங்களா? லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படினா ஃபோர்த் ஃபார்முலா integral of minus x dy அப்படி பார்த்தோம். இப்போ நாலு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸர்சைஸ் 3.1 ல இருக்கிற எல்லா சம்மும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? அப்ப x axis above ல இருந்துச்சுனா integral of y dx உம் below ல இருந்துச்சுனா integral of minus y dx உம் y axis ரைட் சைடுல இருந்துச்சுனா integral of x dy உம் லெஃப்ட் சைடுல இருந்துச்சுனா integral of minus x dy யூஸ் பண்ணி நாலு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ரைட். இப்போ எக்ஸர்சைஸ் 3.1 முடிச்சிட்டு நம்ம 3.2 போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க. இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த மார்ஜினல் காஸ்ட் function of manufacturing x shoe is 6 plus 10x minus 6x square. The cost producing a pair of shoe is 12 அப்படினு கொடுத்திருக்காங்க. Find the total and average cost function அப்படி கேட்டிருக்கான். நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படினா find the total and average cost அப்படினு கேட்டிருக்கான். சரிங்களா? அவன் என்ன கொடுத்திருக்கான்? marginal cost கொடுத்திருக்கான். marginal cost function of manufacturing x shoe அப்படினு கொடுத்திருக்கான் is 6 plus 10x minus 6x square. The cost producing a pair of shoe is 12 அப்படினு கொடுத்திருக்கான். நம்ம pair அப்படினு கொடுத்தோம் அப்படினா ரெண்டுங்களா shoe வந்து காலனி வந்து ரெண்டு தான் இருக்கும். சரி ரெண்டு காலனி அப்படினா நம்ம வந்து ஃபேர் அப்படிங்கும்போது ஒரு ஜோடினா ரெண்டு செப்பல் அப்படினு சொல்லுவோமா? அப்ப என்ன கொடுத்திருக்கான்? ரெண்டு செருப்பு சேர்ந்து is 12 அப்படினு கொடுத்திருக்கான். 12 rupees அப்படினு கொடுத்திருக்கான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன கொடுத்திருக்கான்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? find the total கண்டுபிடிக்கணும், total cost கண்டுபிடிக்கணும் and average cost நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப கொடுத்திருக்கிறது நம்ம என்ன நமக்கு தெரியும்? இந்த क्वेश्चनல இருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படினு பாத்தீங்க அப்படினா என்ன கொடுத்திருக்கான்? மார்ஜினல் காஸ்ட் கொடுத்திருக்கான். நம்ம மார்ஜினல் காஸ்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரைட். மார்ஜினல் காஸ்ட் கொடுத்திருக்கிற மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு 6 plus 10x minus 6x square. மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த மார்ஜினல் காஸ்ட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் என்ன பண்ணணும் அப்படினா இன்டகிரல் பண்ணினோம் அப்படினா நமக்கு டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? கொடுத்திருக்கிறத வந்து இன்டகிரல் பண்ணனும். நம்ம டோட்டல் காஸ்ட் வேணும் அப்படினா அப்ப டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு integral of mc marginal cost into dx. ஓகேங்களா? அப்ப integral of marginal cost அப்படிங்கிறது 6 plus 10x minus 6x square into dx. ஓகேங்களா? marginal cost கொடுத்திருக்கான். இதுல இருந்து total cost கண்டுபிடிக்கணும் அப்படினா கொடுத்திருக்கிற marginal cost நம்ம என்ன பண்ணனும்? இன்டகிரல் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ இன்டகிரல் பண்றோம் அப்படினா நம்ம பாருங்க இது நம்ம சாதாரண இன்டகிரல் தான். சரிங்களா? x6 dx ஒவ்வொண்ணா இன்டகிரல் பண்ணனும். சரிங்களா? இப்போ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருந்தோம் அப்படினா பாருங்க கொடுத்திருக்கிறதுல ஃபார்முலா நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ல ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதல பாருங்க ஃபர்ஸ்ட் 1 integral of
k dx அப்படினா நம்ம k வெளியில எடுத்துட்டு dx மட்டும் இன்டகிரல் பண்ணா kx plus c ஓகேங்களா செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா இன்டகிரல் ஆஃப் x பவர் n into dx அப்படினு கொடுத்தாங்க அப்படினா நாம என்ன பண்ணுவோம் x power n plus 1 by n plus 1 plus c ஓகேங்களா செகண்ட் ஒன் ஃபார்முலா சரிங்களா அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டகிரல் பண்ண போறோம் சரிங்களா 6 into dx அப்படினா 6 கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துக்கிறோம் dx மட்டும் இன்டகிரல் பண்ணா x அப்படினு கிடைக்கும் இது வந்து x power n ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரல் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் பாருங்க 6 into dx அப்ப 6x plus 10 இது x power n ஃபார்முலா அப்ப x power n plus 1 by n plus 1ங்களா பவர்ல 1 ங்கற மாதிரி அர்த்தம் அப்ப 1 plus 1 2 ங்கறீங்களா அப்ப 10 x square by 2 ஓகேங்களா 10 x square by 2 minus 6 இது x square x power n ஃபார்முலா அப்ப என்ன இருங்க 2 plus 1 3 நேரமா அப்ப என்ன இருங்க x cube by 3 plus k அப்படினு எடுத்துக்கறேன் கான்ஸ்டன்ட் நான் என்ன எடுத்துட்டேன் k அப்படினு எடுத்துட்டேன் இதுதான் டோட்டல் காஸ்ட் அதாவது காஸ்ட் சரிங்களா அப்ப இது 6 into dx 6x சரிங்களா இதை இன்டகிரல் பண்ணோம் அப்படினா இதை இன்டகிரல் பண்ணா 10x 10 வந்து வெளிய எடுத்துட்டேன் x power n ஃபார்முலா x power n plus 1 by n plus 1 அப்ப 1 n ங்கிறது 1 அப்ப 1 plus 1 2 னாயிருங்களா அப்ப x squared by 2 minus 6 வெளிய எடுத்துட்டேன் x squared மட்டும் இன்டகிரல் பண்ணும்போது x squared இன்டகிரல் பண்ணா x power n ஃபார்முலா x power n plus 1 by n plus 1 plus c n அப்படிங்கிறது 2 அப்ப x cube by 3 plus k அப்படினு வெச்சு பாருங்க கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப 6x plus cancel பண்ணா 5 அப்ப 5x square இதை cancel பண்ணா 2 அப்ப minus 2x cube plus k ஓகேங்களா அப்ப 6x plus 5x square minus 2x cube plus k அப்படினு ஓகேங்களா இது காஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படினா நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படினா the cost of producing a pair of shoe அப்படினு கொடுத்திருக்கான் இங்க x equal to 2 அப்படினு வெச்சுக்கணும் சரிங்களா அதுக்கு டோட்டல் காஸ்ட் பாத்தீங்க அப்படினா அது காஸ்ட் ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படினு கொடுத்திருக்கான் சரிங்களா அப்ப அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா k கண்டுபிடிக்கணும் k கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேங்களா அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போட போறோம் சரிங்களா அவன் என்ன கொடுத்திருக்கான் இங்க திருப்பி என்ன கொடுத்திருக்கான் பாருங்க pair of shoe அப்படினு கொடுத்திருக்கான் fair அப்படிங்கிறது 2 ஓகேங்களா fair அப்படிங்கிறது shoe வந்து ரெண்டு காலனி அப்ப வந்து x equal to இது ஈக்குவேஷன் 1 அப்படினு வெச்சிட்டோம் அப்படினா இந்த ஈக்குவேஷன் வந்து 1 அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா சரிங்களா pair of shoe அப்படினு கேட்டிருக்கான் அப்ப x equal to நான் என்ன எடுத்துக்கறேங்க 2 அப்படினு எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா fair அப்படிங்கிறது 2 அடுத்து பாருங்க is 12 அப்படினு கொடுத்துட்டோம் அப்ப அதோட காஸ்ட் என்னங்க 12 ஓகேங்களா இத வந்து இந்த ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் k கண்டுபிடிக்கணும் k கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட் பண்ணா அதான் நமக்கு தேவையான டோட்டல் காஸ்ட் ஓகேங்களா கண்டுபிடிக்கலாமா பாருங்க இங்க c ங்கிறது 12 நான் எழுதிக்கிறேன் 12 சரிங்களா இது ரெண்டுமே நான் என்ன பண்ண போறேன் ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணனும் ஓகேவா ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படினா அப்ப c = 12 ரைட்டுங்களா 12 = 6 into 2 x ங்கிறது 2 ரைட்டுங்களா plus 5 into இது என்னங்க 2 ஸ்கொயர் minus 2 into 2 cube plus k ஓகேங்களா ரைட்டா இப்போ பாருங்க 12 ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க 6 2s are 12 plus 2 ஸ்கொயர் பண்ணா 4 5 4s are 20 ரைட்டுங்களா 2 ஸ்கொயர் பண்ணா 4 5 4s are 20 minus 2 cube 2 3 times பண்ணா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 plus k ஓகேங்களா இப்போ பாருங்க 12 equal to ரெண்டு ஆட் பண்ணுங்க 20 plus 12 32 ங்களா 32 ல minus 16 போனா என்ன வருங்க 16 மட்டும் கிடைக்குங்களா பாருங்க 16 plus k ஓகேவா 20 plus 12 ஆட் பண்ணா 32 32 ல 16 போனா 16 plus 16 plus வேல்யூ அதிகமா இருக்கு plus k நமக்கு என்ன வேணுங்க k ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்ப k மட்டும் வச்சுக்கிறேங்க இந்த plus 16 இந்த பக்கம் வந்துச்சுனா 12 minus 16 ஓகேங்களா 12 minus 16 அப்ப 16 16 ல 12 போனா minus
4. அப்ப k ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. k equal to -4. ரைட்டுங்களா? அப்ப மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. -16 ல 12 போச்சுனா -4. இத ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா இதுதான் நமக்கு அவன் கேட்டுக்கிற क्वेश्चनல find the total cost அப்படினு கேட்டிருக்காங்களா? அதுதான் total cost. அப்ப total cost equal to இந்த k ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க 6x plus 5x square ரைட்டுங்களா minus 2x cube minus 4 இதுதான் நமக்கு தேவையான total cost. total cost என்னங்க 6x plus 5x square minus 2x cube minus 4 ஓகேங்களா? நம்ம கொடுத்திருக்கிற क्वेश्चनல மார்ஜினல் காஸ்ட் அவன் கொடுத்திருக்கான். சரிங்களா? find the total cost கேக்குறான். total costனா கொடுத்திருக்கிற மார்ஜினல் காஸ்ட இங்க கொடுத்திருக்கான் பாருங்க. இந்த மார்ஜினல் காஸ்ட இன்டகிரல் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்டகிரல் with respect to x இன்டகிரல் பண்ணா with respect to marginal cost with respect to x இன்டகிரல் பண்ணிருந்தோம் அப்படினா சரிங்களா? இன்டகிரல் பண்ணிருக்கேன். இன்டகிரல் பண்ணா ஒரு k வரும், ஒரு கான்ஸ்டன்ட் வருமா? அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு திரும்ப எடுத்து அத அப்ளை பண்ணோமா அதாங்க நமக்கு டோட்டல் காஸ்ட். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கேன்? டோட்டல் காஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? மார்ஜினல் காஸ்ட் இன்டகிரல் பண்ணனும் அப்படினா நமக்கு தேவையான டோட்டல் காஸ்ட் கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். அடுத்து இன்னொரு என்ன கொடுத்திருக்கான் பாருங்க. ஆவரேஜ் காஸ்ட் அப்படினு கேட்டிருக்கான். ஆவரேஜ் காஸ்ட் என்ன கொடுத்திருக்கான் அப்படினா ஆவரேஜ் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் கொடுத்திருக்கிற நம்ம என்ன பண்றோம்? டோட்டல் காஸ்ட் கொடுத்திருக்கோம்ல இத டிவைட் பை x இத டிவைட் பண்ணி இந்த x ஆல் டிவைட் பண்ணா அது நமக்கு தேவையான ஆவரேஜ் காஸ்ட். அத கண்டுபிடிக்கலாங்களா? பாருங்க. இப்போ பாருங்க டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6x plus 5x square minus 2x cube minus 4 இதான் டோட்டல் காஸ்ட். நம்ம என்ன கேட்டிருக்கான்? ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்ப ஆவரேஜ் காஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஆவரேஜ் காஸ்ட்க்கு நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் காஸ்ட் by x. டோட்டல் காஸ்டை x ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குங்க? ஆவரேஜ் காஸ்ட் கிடைக்கும். அப்ப பாருங்க 6x plus 5x square minus 2x cube minus 4 by x. x ஆல் டிவைட் பண்ண போறேன். பாருங்க x ஆல் டிவைட் பண்ணா x கேன்சல் ஆயிருங்களா? அப்ப 6 மட்டும் கிடைக்குங்களா? பிளஸ் இங்க பாருங்க ஒரு x கேன்சல் ஆயிருமா இது வந்து? அப்ப என்ன கிடைக்குங்க? பிளஸ் 5x மட்டும் கிடைக்குங்களா? மைனஸ் 2 இது ஒரு x போச்சுனா 3x இருக்கு. ஒரு x போச்சுனா 2 கிடைக்குங்களா? அப்ப x ஸ்கொயர் மைனஸ் இங்க x டேர்ம் இல்லவே இல்ல. அப்ப minus 4 by x. ஓகேங்களா? இதுதான் ஆவரேஜ் காஸ்ட். சரிங்களா? நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் பாருங்க. இதுதாங்க ஆவரேஜ் காஸ்ட். இதுதாங்க டோட்டல் காஸ்ட். அவன் கேட்டுக்கிற क्वेश्चन ரொம்ப ஈஸியான சம்முங்க. சரிங்களா? 3 மார்க் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அழகா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருந்தாங்களா ஈஸியா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாங்களா? ரைட். பாருங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் சம் 3.10 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல a company has determined that the marginal cost function for a product of a particular commodity is given by MC கொடுத்திருக்கான். marginal cost கொடுத்திருக்கான். marginal cost equal to 125 plus 10x minus x squared by 9 where C rupees is the cost of producing x units of the commodity. If the fixed cost is 250, what is the cost of producing 50 units அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா marginal cost கொடுத்திருக்காங்க. marginal cost வந்து MC equal to 125 plus 10x minus x squared by 9 marginal cost கொடுத்திருக்கான். அடுத்து என்ன கொடுத்திருக்கான் பாருங்க fixed cost கொடுத்திருக்கான். fixed cost is 250 அப்படினு கொடுத்திருக்கான். fixed cost அப்படிங்கிறது k அப்படி நம்ம எடுத்துக்கணும். 250 இது fixed cost பாத்தீங்கன்னா 250 அப்படி கொடுத்துட்டோம். சரிங்களா? ரைட். வேற என்ன கேட்டிருக்கான்? what is the cost அப்படி கேக்குறான். என்ன காஸ்ட் அப்படி கேக்குறான். what is the cost of producing 50 units? சரிங்களா? 50 units ஆ இருக்கும்போது என்ன காஸ்ட் அப்படி கேக்குறான். producing 50 units அப்படி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ரைட். சம் போலாங்களா? அவன் கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படினா
மார்ஜினல் காஸ்ட் கேட்டிருக்கான். நம்ம வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப காஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா காஸ்ட் ஈக்குவல் டு சரிங்களா மார்ஜினல் காஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் with respect to x சரிங்களா into dx. ஓகேங்களா? அப்ப equal to integral of marginal cost அப்படியே கொடுத்திருக்கான் 125 plus 10x minus x squared by 9 marginal cost கொடுத்துட்டான். ஓகேங்களா? marginal cost எடுத்துட்டேன். இப்போ இன்டெகிரல் பண்ண போறேன். சாதாரண இன்டெகிரல் தான். செகண்ட் சாப்டர் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போறோம். செகண்ட் சாப்டர் நம்ம சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி போட்டோம்ல ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். இங்க 125 இருக்கு. போன சமயம் என்ன பண்ணோம் k into dxங்களா என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க இன்டெகிரல் ஆஃப் k into dx கான்ஸ்டன்ட் கொடுத்திருந்தாங்க அப்படினா கான்ஸ்டன்ட் வெளியில வச்சிட்டு இன்டெகிரல் பண்ணோம். அப்ப கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு dx மட்டும் இன்டெகிரல் பண்ணா kx + c ரைட்டுங்களா. செகண்ட் சம் பாருங்க இங்க 10x அப்படி கொடுத்திருக்கான் x squared by 9 கொடுத்திருக்கான். இதுக்கு x power n ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அப்ப இன்டெகிரல் ஆஃப் x power n into dx அப்படினா x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேங்களா? x power n அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா x power n plus 1 by n plus 1 c அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோமா? அப்ப இங்க 125 into dx ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பண்ண போறோம். the 125 into dx ஓகேங்களா? அப்ப 125 கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு 125 வெளியில எடுத்துட்டு dx மட்டும் இன்டெகிரல் பண்ணா x பிளஸ் இங்க பாருங்க அடுத்து 10x அப்படி கொடுத்திருக்காங்களா x பவர் n அப்படினா x பவர் n plus 1 by n plus 1ங்களா. அப்ப இங்க x பவர் n x பவர் என்ன இருக்கு எதுவுமே இல்ல அப்படினா 1ங்கற மாதிரி இருக்குங்களா. அப்ப 1 plus 1 2ங்களா. அப்ப என்ன எடுக்கலாம் 10x² by 2 ரைட்டுங்களா. ரைட்டா நம்ம என்னது nங்கிறது 1 அப்படினா 1 plus 1 by 1 plus 1ங்களா. அப்ப x² by 2 ஆயிடுச்சுங்களா. மைனஸ் இங்க nங்கிற இடத்துல அடுத்து பாருங்க இத இன்டெகிரல் பண்ண போறேன். இப்போ இன்டெகிரல் பண்ணினா அப்படினா இங்க x² கொடுத்திருக்காங்களா. அப்ப nங்கிற இடத்துல 2 இருக்குங்களா. அப்ப 2 plus 1 3ங்களா. அப்ப என்ன எழுதலாம் x² னா 1 ஆட் பண்ணா 3 அப்படினா ஆயிருமா. அப்ப என்ன எழுதலாம் x³ by 3 சரிங்களா. பாருங்க என்ன இருக்கு ஒரு 9 இருக்கா. அப்ப into 9 ஓகேங்களா. இப்போ பாருங்க 125 ஓகேங்களா 125 இத கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிடலாம். 125x இத கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ். அப்ப என்ன எழுதிக்கலாங்க பிளஸ் 5x² minus x³ by 27 சரிங்களா. பிளஸ் k அப்படிங்கற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணனும். ஓகேங்களா. அப்ப பிளஸ் k ஓகேங்களா. இதுதான் காஸ்ட். ஓகேங்களா. அவன் என்ன கொடுத்திருக்கான் givenல என்ன கொடுத்திருக்கான். இப்போ நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க சரிங்களா. டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிரோம். இதுதான் டோட்டல் காஸ்ட். இதுதான் டோட்டல் காஸ்ட். இதுதான் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. அவன் givenல என்ன கொடுத்திருக்கான் ஃபிக்ஸட் காஸ்ட் அவனே கொடுத்துட்டான். k நம்ம எடுத்தோம் அப்படினா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது மாறாதது. அந்த வேல்யூ வந்து மாறாம வேல்யூ இருக்கும் சரிங்களா. அந்த வேல்யூ வந்து மாறாம இருக்கிறத நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்தோம். அத k அப்படினு எடுத்துட்டோம். அப்ப k 250 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணினா அப்படினா அப்ப total cost equal to 125x plus 5x² minus x³ by 27 plus ஓகேங்களா 250 ஓகேங்களா. இதுதான் total cost ரைட்டா. ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். total cost நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது கண்டுபிடிச்சாச்சு. total cost நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. அவன் என்ன கேக்குறான் அடுத்து பாருங்க. அடுத்து அந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான் அப்படினா என்ன கேக்குறான் total what is the cost of producing 50 units அப்படி கேட்கான் சரிங்களா. 50 யூனிட்ஸா இருக்கும்போது அதோட காஸ்ட் என்னன்னு கேக்குறான். ஓகேங்களா. அப்ப x equal to 50 நம்ம எடுத்துட்டு போறோம். when அவன் கொடுத்திருக்கிறதுல givenல x equal to 15 இருக்கும்போது c என்ன காஸ்ட் என்ன அப்படி கேக்குறான். ஓகேங்களா. அதான் क्वेश्चन. அவங்க கேக்குற क्वेश्चन என்னங்க 15 யூனிட்ஸா இருக்கும்போது காஸ்ட் என்ன அப்படி கேக்குறான். அப்ப இந்த டோட்டல் காஸ்ட்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு xங்கற இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் 15 எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேங்களா. அப்ப டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 125 into 15 ஓகேங்களா plus 5x² plus 5 into 15x² ரைட்டுங்களா minus
minus 15 whole cube by 27 plus 250 plus 250 ஓகேங்களா இப்போ பாருங்க 125 into 15 மல்டிபிள் பண்ண போறேன் மல்டிபிள் பண்ணினா அப்படினா நீங்க பாருங்க 125 into 15 மல்டிபிள் பண்ணா 5 5s are 25 remainder 2 5 2s are 10 10 plus 2 12 remainder 1 5 1s are 5 6 ஓகேங்களா 1 ஆல் மல்டிபிள் பண்ணா 5 2 1 அப்ப 5 7 சரிங்களா 8 1 அப்ப 1875 plus அடுத்து 15 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 15 ஸ்கொயர்னா 625 அப்படினு தெரியுங்களா இப்போ இத மல்டிபிள் பண்ணோம் சரிங்களா மல்டிபிள் பண்ணி அதால 5 ஆல மல்டிபிள் பண்ணுங்களா ரைட் பாருங்க 15 ல மல்டிபிள் பண்ணா நமக்கு தெரியும் 15 into 15 மல்டிபிள் பண்ணனா வருங்க 5 5s are 25 remainder 2 5 1s are 5 plus 2 7 5 1 சரிங்களா அப்ப 5 7 5 ஆட் பண்ணா 12 remainder 1 அப்ப 225 அடுத்து என்ன பண்ணுங்க 5 ஆல மல்டிபிள் பண்ணுமா 5 ஆல மல்டிபிள் பண்ணிதா என்ன வருங்க 5 5s are 25 remainder 2 5 2s are 10 10 plus 2 12 remainder 1 5 2s are 10 10 plus 1 11 அப்ப 1125 minus அடுத்து 15 cube அப்படினு கேட்டிருக்கோம் சரிங்களா நமக்கு 15 into 15 225 அதால இன்னொரு 15 மல்டிபிள் பண்ணுங்களா அத பாருங்க ஒரு 15 ஆல மல்டிபிள் பண்றேன் இப்போ மல்டிபிள் பண்ணுங்க பாருங்க 5 5s are 25 remainder 2 5 2s are 10 10 plus 2 12 remainder 1 5 2s are 10 10 plus 1 11 ஆச்சுங்களா 1 ஆல மல்டிபிள் பண்ணா அதே தான் வருமா 5 2 2 ஓகேங்களா 5 7 3 3 ஓகேங்களா அப்ப என்ன வருங்க 3375 by 27 plus 250 ஓகேவா ரைட் இப்போ பாருங்க இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாமா இது ரெண்டு ஆட் பண்ணிட்டு இதை இதால டிவைட் பண்ணி plus 225 plus 250 எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப இது மூணு ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க என்ன வரும் 1875 அடுத்து 1125 250 ஆட் பண்ணா 0 remainder 1 சரிங்களா 10 15 remainder 1 சரிங்களா 10 12 remainder 1 அப்ப 3250 ஓகேவா மைனஸ் இந்த 27 ஆல டிவைட் பண்ணிருந்தோம் அப்படினா நீங்க டிவைட் பண்ணி பாருங்க 27 ஆல டிவைட் பண்ணிருந்தோம் அப்படினா -125 அப்படினு வரும் ஓகேங்களா இது ரெண்டும் இது கேன் டிவைட் பண்ணிடலாம் -125 சரிங்களா அப்ப 3250 ஆல சரிங்களா 125 போனா என்ன வருங்க 3125 அப்படிங்கிறது தான் காஸ்ட் சரிங்களா டோட்டல் காஸ்ட் சரிங்களா நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்க அப்படினா 3125 ரெண்டு கேன்சல் பண்ணுங்க 27 ஆல் கேன்சல் பண்ணா 125 வரும் அப்ப 3250 ல 125 போனா 3125 அப்படிங்கிறது தான் டோட்டல் காஸ்ட் அவன் கேட்டிருக்கிற என்ன கேட்டிருக்கான் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 50 யூனிட்ஸ் x வந்து 50 யூனிட்ஸா இருக்கும்போது டோட்டல் காஸ்ட் என்ன அப்படினு கேட்டிருக்கான் அப்ப டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 3125 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா